friends, வணக்கம் and welcome back to Devi Press Kitchen. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். தேங்காய் வச்சிட்டு சூப்பரான கோகனட் பன் தான் பார்க்க போறோம். பேக்கரியில பெருசா கிடைக்கும் பாத்தீங்களா, சோ அதுதான் நம்ம வீட்ல ப்ரிப்பேர் பண்ண போறோம். என்கிட்ட அவன் கிடையாது, சோ நான் அவன்ல பண்ணல, அவனையும் நம்ம ட்ரை பண்ணலாம். சோ இன்னைக்கு கடாயில தான் பண்ண போறோம். நீங்க குக்கர்லயும் ட்ரை பண்ணலாம், சூப்பரா வரும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இருக்கு, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வார்ம் மில்க், அதாவது வெதுவெதுப்பான இருக்க மில்கில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டு 10 நிமிஷம் வச்சுட்டு ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு, நல்லா புளிச்ச வாசனை வருது. இது 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன், 250 ml கப். ஸோ அது வந்துட்டு இந்த ஆக்டிவேட் பண்ணி ஈஸ்ட்டு அந்த மைதாவில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சுகரும் சேர்த்துக்கலாம். மேலே நமக்கு அந்த பன் வந்து ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகரும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணும்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துருப்போம், வேணுன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எண்ணெய் இல்லாட்டி கீ அப்படி இல்லைனா பட்டர், இது 3ல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் போட்டு நல்லா மாவு சாஃப்டாக பிசைஞ்சு வைக்க போகிறேன். ஸோ இது நல்லா ரைஸ் ஆகணும். ஸோ ஒரு 2 hours ஆகட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன், பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவைப்பட்ட சுகர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் நல்லா ஊறி இருக்கட்டும். சுகர் வந்து தேங்காயோட கொஞ்சம் ஊறுறதுக்கு ஒரு 1/2 an hour ஆகும். ஸோ நல்லா சூப்பராக இருக்கும். நான் பவுடர் சுகர் தான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் ஊறட்டும். பிசைஞ்சு வச்சுருக்க மாவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகும் நல்லா ரைஸ் ஆகி கிடைக்கிறதுக்கு. ஸோ நான் மத்தியானம் தான் பண்ணியிருந்தேன். நல்லா மாவு வந்து பார்த்திங்கன்னா டபுளாக ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இது நம்ம திரும்பவும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு 3 ஈக்குவல்ஸாக நான் இதை பிரிச்சுக்க போகிறேன். நான் இப்போ இதை ஸோ 3 ஈக்குவல் பார்ட்டை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பாட்டம் லேயர், அதுக்கப்புறம் டாப் லேயருக்கு, அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு பால். ஸோ மொத்தம் 3 பால் தேவை நமக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டென்ஸ் மில்கில் போட்டு பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஊறி இருக்குது, ஜூஸியாக இருக்குது. ஸோ நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாலை வந்துட்டு நான் அதை 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுக்க போகிறேன். ஸோ டிசைன் பண்ண போகிறதால நான் எடுத்துருக்க ஒரு பெரிய பாலை ஒரு 3 ஈக்குவல் பார்ட்டாக அகைன் நான் பிரிச்சுருக்கேன். ஸோ பாட்டம் லேயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஃபுல்லாக எடுத்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம பிட்சாக்கு எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபோர்க்கோ இல்லாட்டி இந்த மாதிரி நைஃப் வச்சு குத்தி விட்டுக்கோங்க. ஸோ மாவும் பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகாது, நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். ஸோ இந்த லேயரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கோகோனட் துருவலை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஃபுல்லாகவே சேர்த்துக்க போகிறேன். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அப்போ தான் கோகோனட் பன் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் கடாயில் பண்ணேன், நீங்கள் குக்கர்லேயும் ட்ரை பண்ணலாம். குக்கரில் கீழே நீங்கள் மணலோ சால்ட்டோ போட்டுட்டு எதாவது ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே அப்படி வைக்கலாம். பட் ரொம்ப சிம்மரில் வச்சு தான் குக் பண்ணணும், இல்லாட்டி பாட்டம் வந்து கருகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டேன். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கார்னர்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டோன்னா லாக் ஆகிடும். ஸோ நம்ம இப்படியேவும் பேக் பண்ணலாம், அப்படி இல்லைனா மேலே வேணும்னா டிசைனாக பண்ணலாம். நான் அந்த 3 ஈக்குவல் பால்ஸாக பிரித்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நான் இந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம நார்மலாக பின்னல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பின்னிட்டு நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷன் தான், வேணும்னா பண்ணலாம். நான் வீடியோக்காக இதை நான் பண்ணது. பட் சூப்பராக இருந்தது, பார்க்கவும் நல்லா இருந்தது. அந்த லேயர் தனியாக சாப்பிடவும் சூப்பராக இருந்தது பன்னோட. ஸோ இதை சுற்றி நான் இப்போ வைக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி கோகோனட் பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் மட்டன் கீமா, சிக்கன் கொத்துக்கறிலாம் வாங்கிட்டு மசாலா மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இது பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவன் இருந்தால் அவனில் பேக் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக கிடைக்கும். நான் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் வந்துட்டு ப்ரஷ் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு ஒரு நல்ல ஒரு கிளேஸ் கிடைக்கும், நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நீங்கள் வேணும்னா எக் வச்சு கூட எக் வாஷ் பண்ணலாம், அப்படி இல்லைனா பால் வச்சு கூட மில்க் வாஷ் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி கடாயில் பண்ணுறேன், நீங்கள் குக்கரில் பண்ணுங்கள். இல்லாட்டி திக் பாட்டமாக ஏதாவது கடாயை எடுத்துகிட்டு அதில் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 30 to 40 minutes அது ஆகும் கம்ப்ளீட்டாக பேக் ஆகிறதுக்கு. ஏன்னா எல்லாமே திக்காக இருக்குது, ஸோ கண்டிப்பாக ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35 minutes ஆச்சு. நான் மேலே திரும்பவும் பட்டர் வச்சுட்டு ஒரு ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா அப்படியே ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி மேலே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ சூப்பரான நமக்கு கோகோனட் பன் ரெடி ஆகிடுச்சு.
கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நீங்கள் நான் சொன்ன மாதிரி குக்கர்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஸோ சூப்பரான கோகோனட் பன் ரெடி. ஸோ எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.